ரெண்டு டைம் கிழமையாக்க வடக்கு தெற்க ஓட்டும்போது எனக்கு ஒரு 5 லிட்டர் ஒரு 500 ரூபா தான் செலவாகுது. லேபருக்கு ஒரு நாள் சம்பளம் போட்டாலும் கூட ஒரு 1000 ரூபா தான் செலவாகும். மற்ற இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஏன்னா களைக்கொல்லி அடிக்காமல் நம்ம இதை ஈஸியாக களை எடுத்துக்கலாம். வணக்கம், என் பேர் வந்து ரகுநாதனுங்க. நாங்கள் கண்ணம்பாளையத்துலேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து இங்கே ஒரு 60 சென்ட் வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கிறேன். இந்த மிஷின் வாங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாதத்துக்குள்ளே ஆட்கள் விட்டு களை எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 3 டைம் களை எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு டயத்துக்கு 4000 5000 களை எடுக்கிறதுக்கே செலவாகுது. இந்த மிஷின் வாங்கினதுன்னு எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அது நல்லா களை எடுத்தாங்கன்னா மேலால் தான் களை எடுக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 அடி வரைக்கும் களை எடுக்குது. என்ன 4 அடிக்கு ஒரு செடி தான் வச்சுருக்கேன். அதனால் வந்து ஈஸியாக அது 4 அடிக்குள்ளே மூவ் ஆகி வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெட்ரோல் கன்சம்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டர் பிடிக்குது இந்த 50 சென்ட் ஓட்டுறதுக்கு. ரெண்டு டைம் கிழமையாக்க வடக்கு தெற்க ஓட்டும்போது எனக்கு ஒரு 5 லிட்டர் ஒரு 500 ரூபா தான் செலவாகுது. லேபருக்கு ஒரு நாள் சம்பளம் போட்டாலும் கூட ஒரு 1000 ரூபா தான் செலவாகும். மற்றபடி ஒரு தடவை களை வெட்டினா கிட்டத்தட்ட 7000 8000 வரைக்கும் வருது. பரவாயில்ல, நல்லா இருக்குது. தாராளமாக நம்பி வாங்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட இது பார்த்திங்கன்னா பெரிய வைப்ரேஷன் ஒன்றும் இல்லை. நிலம் நல்லா பதமாக இருந்தால் நல்லா இருக்குது. இல்லை கொஞ்சம் தண்ணி வரன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வைப்ரேஷன் வருது. அது ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும். நிலம் மட்டும் கொஞ்சம் பதமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வர்றதில்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்பேர்ஸு சர்வீஸ் எல்லாம் கம்பெனிலே நான் கம்பெனி பக்கம் இருக்கேன். அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இது வரைக்கும் வந்ததில்லை. அப்படி இருந்தாலும் அங்கே கொண்டு வர சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஏன்னா களைக்கொல்லி அடிக்காமல் நம்ம இதை ஈஸியாக களை எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன ஒரே விஷயம் என்னென்னா, சொட்டு நீர் போடும்போது இந்த ஓசை எடுத்துகிட்டு போட வேண்டியது இருக்குது. மற்றபடி சொட்டு நீர் இல்லாதவங்களுக்கு இது நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா கூட ஓட்டிகிட்ருக்கலாம். எந்த ஒரு இதுவும் இல்லை. 500 ரூபா இருந்தால் 1/2 ஏக்கரா ஓட்டி முடிச்சு 2 தடவை ஓட்டி எடுத்துடலாம். அதனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு, தாராளமாக செய்யலாம். இதை வாங்குறதுல எந்த மோசமும் இல்லை. பெருசாக கை வலியெல்லாம் ஒன்றும் வர்றதில்லை. அதாவது நிலம் வந்து ஹார்டாக இருந்தால் ஓட்ட முடியாது. மற்றபடி நல்லா பதமாக இருந்தால் நல்லா ஓட்டிக்கலாம். மற்றபடி நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட பிளேடோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. அதாவது தேய்மானம் ஆகும், மறுபடியும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் 100 மணி நேரம் ஓட்டலை. நான் ஒரு 40 மணி நேரம் தான் ஓட்டியிருக்கேன். ஒரு தடவை ஆயில் மாற்றிருக்கேன். 40 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆயில் மாற்றிருக்கேன். அப்புறம் வந்து ஏர் ஃபில்டர் அடிக்கடி ஒவ்வொரு தடவை ஓட்டும் போதும் கழட்டி க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பண்ணிக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதுதான் சர்வீஸுன்னு அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு வேறு தகவல் ஏதாவது தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுற நம்பரில் கால் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.